புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். திரு ஸ்ரீராம், பெரும் திட்டமிடலோடு நடந்த ரோட் ஷோவே ஒன்னும் எடுபடல, மக்கள்கிட்ட வரவேற்பை பெறல அப்படின்னா திரு இபிஎஸ் உடைய பிரச்சாரம் தான் எடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு திரு அக்னீஸ்வரன். வணக்கம்ங்க. இல்ல, நிச்சயமா இந்த கவர்ச்சிக்காக ஓட்டு போட காலம் முடிஞ்சதுங்க. இனிமே வளர்ச்சிக்காக தான் ஓட்டு போடுவாங்கன்றது மக்கள் நிச்சயமா அதை டிசைட் பண்ணிருக்காங்க. சோ ஆகையினால இங்க வந்து கவர்ச்சி பேசி மக்களை ஏமாத்திய காலம் முடிஞ்சது. ரைமிங்கா இருக்கேங்க. நீங்க வந்து இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இருக்கக்கூடிய 39 எம்பிகள் அவங்களுடைய கான்ஸ்டிடுவன்சி ஃபண்ட் 5 கோடி ரூபாய்க்கு 25% மேல அவங்க செலவழிக்கல. இந்த 39 எம்பிக்கள் செய்த துரோகம் இது ஒண்ணுலயே உங்களுக்கு தெரியுது. அப்ப 75 கோடி பணத்தை உங்களுக்காக கொடுத்த பணத்தை உங்கள் கான்ஸ்டில நீங்க செலவழிக்க முடியாத ஒரு திராணியற்ற எம்பிக்கள் நீங்க திருப்பி இந்த தமிழ்நாடு அமைச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க உங்க கொடுத்த பணத்தை செலவழிக்காத நீங்க திட்டம் எடுத்து வரேன்னு சொன்னா யார் நம்புவாங்க? ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வான ஏறி வைகுண்டத்துக்கு போறாங்க. ராகுல் போன்றவர்கள் பொதுக்கூட்டங்கள்ல பேசுறாங்க, நாங்க என்ன செய்ய போறோம், பாஜக ஏன் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படின்றத தெளிவுபடுத்தி பொதுக்கூட்டங்கள்ல பரப்புரை கூட்டங்கள்ல பேசுறாங்க. திரு இபிஎஸும் அதே மாதிரி திமுக ஏன் ஆட்சி பொறுப்புக்கு மீண்டும் வந்துடக்கூடாது, நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் இடங்களை பெற்றக்கூடாது, பாஜகவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுங்கிறத பேசுறாரு. ரோட் ஷோங்கிறது என்ன வெறும் சிம்பலை காமிக்கிற அந்த ரோட் ஷோ மூலமா என்ன பரப்புரை யூகம் அது? அதாவது முதல்ல மக்களை ஆட்டும் அந்த மாதிரி வேன்ல ஏத்தி கூட்டுல அமைச்சர் வந்து ஒரு பெரிய கூட்டம் போட்டு இவ்வளவு மக்கள் வந்துட்டாங்கன்னு காட்டுற முயற்சி இல்ல. மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் பாக்குறது தான் அந்த ரோட் ஷோ. அண்ணன் தம்பிகள் 2 பேரும் அவ்வளோ நட்பாக இருக்கக்கூடிய அண்ணனும் பெரிய அண்ணனும் தம்பியும் காவேரியில அந்த மேகதாது அணையை நீங்க வந்து கட்டாதீங்கன்னு ஒரு வாக்குறுதி அண்ணன் பெரிய அண்ணன் கேட்டிருக்கலாம். தம்பி விட்டு சரிங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கலாம். இல்ல காவேரி தண்ணியில கொஞ்சம் அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார்கள் என்பது நாடு அறியும். சோ அவருக்கு இன்னும் அந்த பாஜக தலைவருடைய பரப்புரை அவர்களுக்கு தொடர வேண்டும். அப்பதான் தமிழ்நாடு மக்கள் உணர்ச்சி பூர்வமாக உஷாராக இருப்பார்கள் என்றுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. இல்ல, எடப்பாடி வந்த பிறகு திமுக கூட்டணி தலைவர்களுடைய பிரச்சாரமும் பாஜக தலைவர்கள் பிரச்சாரமும் எடுபடாம போயிடுச்சுன்றார்ல. பாஜக தலைவருடைய பிரச்சாரத்தை மக்கள் கவரக்கூடிய அளவுக்கு கொடுத்தாங்களா? அவங்க மக்களுக்கு உண்மையை சொன்னாங்க. பாஜக அந்த உண்மைதான் இனிமே மக்கள் விரும்புறாங்க. அதுதான் உங்களுக்கு முதலையே சொன்னேன். உதாரணம் கவர்ச்சி இல்லை. உதாரணம் நிச்சயமாக இது 9 வருஷத்துல என்ன பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடுத்த 25 விக்ஷித் பாரத் அடுத்த 25 வருஷத்துக்கு நாட்டை எப்படி வழி நடத்தி செல்வோம்னு சொல்றாங்க. தமிழ்நாடை எப்படி பண்ணுவோம்னு சொல்றாங்க. 5 ட்ரில்லியன் எக்கானமி பத்தி பேசுறாங்க, ஊழலை பத்தி பேசுறாங்க, அதே மாதிரி குடும்ப ஆட்சியை பத்தி பேசுறாங்க, ஆத்ம நிர்பரை பத்தி பேசுறாங்க. சோ மக்களுக்கு வளர்ச்சியும் எதிர்காலத்தையும் இளைஞர்களையும் விவசாயிகளையும் ஏழைகளையும் பெண்களையும் பத்தி பேசுறாங்க. சோ இதுதான் வந்து மக்கள் பாக்குறாங்களே தவிர அடுக்கு மொழி அடுக்கு தொடர்லாம் இனிமே எடுபடாது என்பது என்னுடைய புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.